Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான exercise 7.1 question number 3 பார்க்க போறோம். Determine if the points 1, 5, 2, 3, -2, -11 are collinear னு கேட்டிருக்காங்க. collinear அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஒரே லைன்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து collinear பாயிண்ட்ஸ். உங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் அப்படின்னா தான் உங்களுக்கு collinear அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதை வந்து கொலினியரான்னு செக் பண்ணுறதுக்கு முதல்ல ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்ற பாயிண்ட் வந்து 1, 5, பின்ற பாயிண்ட்டு 2, 3, சியோட பாயிண்ட் வந்து -2, -11 அப்படின்னு எடுத்துகிட்டு முதல்ல டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல ஏபிக்கு டிஸ்டன்ஸ், அப்புறம் பிசிக்கு, அப்புறம் ஏசிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி இவங்க எல்லாரும் கொலினியராக இல்லையா நம்மளால் செக் பண்ணிட முடியும். Distance of the basic formula root of x2 minus x1 the whole squared plus y2 minus y1 the whole squared அப்படின்றது தான். இதில் ஏக்கும் பிக்கும் distance a b distance அப்ளை பண்ண போகிறோம். a பாயிண்ட்டும் b பாயிண்ட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அது மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு a பாயிண்ட் வந்து 1, 5 அதான் x1 y1 எடுக்கணும். பியோட பாயிண்ட் வந்து 2, 3 அதான் உங்களோட x2 y2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x2 minus x1, ஸோ x2க்கு பதிலாக இங்கே 2 இருக்குது, x1க்கு பதிலாக 1 இருக்குது, ப்ளஸ் y2 minus y1, y2ஓட வேல்யூ 3, y1ஓட வேல்யூ 5 the whole square. அப்போ ரூட் ஆஃப் 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1 வரும், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், ப்ளஸ் 3ல் 5 மைனஸ் பண்ணால் -2 வரும், ஸ்கொயர் பண்ணால் +4 தான் கிடைக்கும். அப்போ ரூட் 5 அப்படின்றது தான் ஏபியோட வேல்யூ. அடுத்து பிசி கண்டுபிடிக்கணும். பியோட பாயிண்ட்டையும் சியோட பாயிண்ட்டும் தான் x1 y1 x2 y2ன்னு அப்ளை பண்ணணும் நம்ம. இப்போ சியோட பாயிண்ட் வந்து -2, -11. ஸோ இதுதான் நம்மளோட பியோட பாயிண்ட்டு. இது x1 y1னும் இதை x2 y2 அப்படின்னும் அசியூம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ரூட் ஆஃப் இதே ஃபார்முலா x2க்கு பதிலாக -2 இருக்குது, மைனஸ் போட்டு x1க்கு பதிலாக இங்கே ஒரு 2 இருக்குது ஸ்கொயர், ப்ளஸ் y2 வந்து இங்கே -11 இருக்குது, மைனஸ் போட்டு y1க்கு பதிலாக 3 கொடுத்துருக்காங்க, இப்போ இங்கே ஸ்கொயர்னு போடணும். ரூட் ஆஃப் -2 -4 வரும், -4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +16, ப்ளஸ் -11 -3 -14 வரும், -14 ஸ்கொயர் பண்ணால் +196 கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ 6 + 6 12க்கு 2, பேலன்ஸ் 1, 11க்கு 1, பேலன்ஸ் 1, 212 அப்படின்னு கிடைக்கிது. அடுத்து சிஏ, சிக்கும் ஏக்கும் உள்ள பாயிண்ட் அப்ளை பண்ணணும். ஸோ சியோட பாயிண்ட் இங்கே இருக்குது, திருப்பி ஏயோட பாயிண்ட் இங்கே எழுதிக்கோங்க 1, 5. இப்போ இது x1 y1, இந்த பாயிண்ட் x2 y2 அப்படின்னு எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரூட் ஆஃப் அதே ஃபார்முலா x2க்கு பதிலாக 1 மைனஸ் x1க்கு பதிலாக -2, இந்த மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆகிடும், ஸ்கொயர் y2 y1, y2ஓட வேல்யூ 5, y1ஓட வேல்யூ -1, அப்போ +11 ஸ்கொயர்னு கிடச்சிருக்கும். அப்போ ரூட் ஆஃப் 1 + 2 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும், ப்ளஸ் 5 + 11 16, 16 ஸ்கொயர் பண்ணால் 256 கிடைக்கும். ஸோ எழுதியாச்சு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். 265 வருது. ஸோ இது ரூட் 5, இது ரூட் 121. ஸோ இப்படி கிடைக்குது நம்மளோட ஆன்சர். இங்கே பாருங்கள், இதோட பேசிக் என்ன அப்படின்னா கொலினியர் அப்படின்றது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 2 பேரோட வேல்யூ வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் 2 யூனிட் வருது. இவங்களோட அதாவது ஏலேருந்து பி வரைக்கும் லென்த் வந்து 2, பிலேருந்து சி வரைக்கும் லென்த் வந்து ஒரு 4 அப்படின்னு கிடைச்சதுன்னா ஏசியோட லென்த் வந்து 2 + 4 6ன்னு கிடைக்கணும். அதாவது ஏதாவது 2 ஆன்சர் ஆட் பண்ணால் 3வது ஒரு ஆன்சர் வரணும். ஸோ ஏபி பிசி ஆட் பண்ணால் தான் ஏசி வரணும்னு இல்லை, ஏசியும் பிசியும் ஆட் பண்ணால் கூட ஏபி வரலாம். அப்படி எப்படி வந்தாலும் அது கொலினியர்னு சொல்ல முடியும். ஆனால் இங்கே வந்து ரூட் 5 ரூட் 121 சாரி 212 265 இது வந்து ஆட் பண்ணால் அதே ஆன்சர் நமக்கு கிடைக்கல. இந்த மாதிரி ரூட்டில் கூட வருமானா கண்டிப்பாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2√3, இது வந்து 4√3, இது வந்து 6√3ன்னு கிடச்ச கூட அடிஷன் வந்து கரெக்டாக தான் கிடைக்குது. நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் இந்த மாதிரி எந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால நம்ம சொல்லிடலாம். இந்த மாதிரி அடிஷன் வராததுனால ஏபிசி ஆர் நாட் கொலினியர் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஸோ இது கொலினியர் இல்லை அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணிவிட்டு அவங்களோட சம் கம்ப்ளீட் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 4 நான் ஹிண்ட்டு தான் சொல்ல போகிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்களேன், செக் வெதர் 3 பாயிண்ட்டு கொடுத்துட்டு ஆர் தி வெர்டிசஸ் ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை முதல் பாயிண்ட் ஏன்னு, ரெண்டாவது பாயிண்ட் பி, அடுத்த பாயிண்ட் சின்னு எடுத்துகிட்டு ஏபியோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு பிசிக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, சிஏக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஏதாவது 2 ஆன்சர் சேமாக வந்தால் அது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் ஏதாவது 2 சைடு ஈக்குவலாக இருக்கணும். இந்த 3 ஆன்சரில் ஏதாவது 2 ஆன்சர் ஈக்குவலாக இருந்தால் எஸ் இட் இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பர் 5ஓட எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள்.
இந்த கிளாஸ் ரூம் 4 ஃப்ரெண்ட்ஸ் சீட்டட் இந்த பாயிண்ட் ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிசிடின்றதை கிராஃப் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பாயிண்ட்டை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏன்ற பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 3லையும் ஒய் ஆக்சிஸில் 4லையும் பிளாட் ஆகிருக்கு. அப்போ ஏயோட பாயிண்ட் வந்து 3,4 அப்படின்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி இப்போ பியோட பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 6லையும் ஒய் ஆக்சிஸில் 7லையும் இருக்குது. அப்போ 6,7 அப்படின்னு எழுதிக்கணும். சியோட பாயிண்ட்டு இங்கே 9லையும் இங்கே 4லையும் இருக்குது, 9,4. டியோட பாயிண்ட் வந்து எக்ஸில் 6லையும் ஒய்யில் 1லையும் இருக்குது. அப்போ 6,1 இந்த மாதிரி 4 பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். Chamli walks into the classroom. After observing for a few minutes, Champa asked Chamli, don't you think ABCD is a square? இவங்க உட்காந்துருக்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. Chamli disagree. Using distance formula, find which of them is correct. ஸோ ஒருத்தர் சொல்கிறாங்க இது ஸ்கொயர்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்கொயராக இல்லை ராம்பஸான்னு நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏபி பிசி சிடி டிஏ 4த்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் 4மே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது ஸ்கொயராக ராம்பஸான்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இல்லை ஏன்னா அவங்க 2 பேரும் கரெக்டாக இல்லையான்றதை உங்களுக்கு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது 4மே ஈக்குவலாக வந்தால் கூட நம்ம ஏசிக்கும் பிடிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏசிக்கும் பிடிக்கும் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு பார்க்கணும். டயக்னலுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு டயக்னலும் ஈக்குவலாக வந்தால் தான் அது ஸ்கொயர், டயக்னல் ஈக்குவலாக வரலன்னா அது ராம்பஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதிட வேண்டியது தான். Question number 6 பாருங்க. Name the type of quadrilateral formed if any by the following points and give the reason for your answer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களேன் ஏபிசிடி 4 பாயிண்ட் இருக்குது. இவங்க 4 பேருக்கும் ஏபி பிசி சிடி டிஏ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஒன்று ஈக்குவலாக வரும், இல்லைனா ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக வரும். ஏபிக்கும் சிடிக்கும் ஒரே ஆன்சர், டிஏக்கும் பிசிக்கும் ஒரே ஆன்சர். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இதில் எல்லாமே ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் நம்ம டயக்னலை செக் பண்ணோம். அதாவது ஏக்கும் சிக்கும் டிஸ்டன்ஸ் போடணும், பிக்கும் டிக்கும் டிஸ்டன்ஸ் போடணும். அப்படி போடும்போது ஒன்று டயக்னல் ஈக்குவலாக கிடைக்கும், இல்லை டயக்னல் ஈக்குவலாக கிடைக்காது. 2 ஆப்ஷன் தான். எல்லா சைடும் ஈக்குவலாக இருந்து டயக்னல் ஈக்குவலாக இருந்தால் அது ஸ்கொயர்னு எழுதுங்க. எல்லா சைடும் ஈக்குவலாக இருந்து டயக்னல் மட்டும் ஈக்குவலாக இல்லைன்னா அது ராம்பஸ்ன்னு எழுதிருங்க. ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருந்தாலும் நம்ம டயக்னலை போய் செக் பண்ணி பார்க்கணும். டயக்னல்ஸும் ஈக்குவலாக வந்தால் அவங்க பேர் ரெக்டாங்கிள். டயக்னல்ஸ் மட்டும் ஈக்குவலாக வரலாமல் ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக வந்தாங்கன்னா அதை பேரலோகிராம்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ சப்போஸ் இதில் எல்லா சைடும் ஈக்குவலாகவும் வரல, ஆப்போசிட் சைடாகவும் ஈக்குவலாக வரல, எந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நோ குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு எழுதிருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த பாயிண்ட் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் விச் இஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 2, -5, -2,9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றத நம்ம பீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க பாயிண்ட் வந்து x,0 அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து ஈக்வி டிஸ்டன்ஸ்னால் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தீஸ் 2 பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்துக்க போகிறோம், இன்னொரு பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்க போகிறோம். பி வந்து -2,9. கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பியிலேருந்து ஏ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்ததோ அதே டிஸ்டன்ஸில் தான் பிபியும் இருந்தது அப்படின்னு அர்த்தம். பின்ற பாயிண்ட்லேருந்து ஏயும் பியும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்தாங்க அப்படின்றது தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்படி எழுதிட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதான் நம்மளோட டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. முதல்ல பிக்கும் ஏக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிஏவோட டிஸ்டன்ஸ் வந்து √ இது உங்களோட x1 y1, இது உங்களோட x2 y2. x2 - x1 எழுதணும். அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ 2 - x the whole square plus y2 - y1 -5 - 0 the whole square equal to √PB. இதுலேயும் x1 y1 x2 y2. x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் ரூட் வந்ததுன்னா ஸ்கொயர் ஆன் போத் சைடுன்னு எழுதிக்கோங்க. 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரூட் வந்து கட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் டேர்ம்னு பார்க்கும்போது இங்கே 2 - x the whole squareடும் 0வும் 5யும் சேர்ந்தால் 5 தான். 5 ஸ்கொயர் பண்ணால் 25 அப்படின்னு கிடச்சிரும். இங்கே -2 - x the whole square இந்த ரூட்டு கட் ஆகிடும். இன்னொரு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க, -a - b the whole square அப்படின்னு இருந்ததுன்னா a + b the whole square போடணுமா, a - b the whole square போடணுமான்னு டவுட்டு. இதில் ரெண்டுத்துலேயும் மைனஸை காமனாக எடுத்து நம்ம ஸ்கொயரை வெளில எடுத்தோம்னா அது ப்ளஸ் தான் ஆகும். இப்போ இது a + b the whole squareக்கு தான் ஈக்குவல். மைனஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணக்கூடாது. அப்போ இந்த 2 மைனஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு 2 + x the whole squareன்னு எழுதிக்க முடியும். ப்ளஸ் 9 - 0 9 தான். 9 ஸ்கொயர் பண்ணால் 81 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ எழுதியாச்சு. இப்போ இது வந்து a - b the whole square மாதிரி இருக்குது, இது a + b the whole square மாதிரி இருக்குது நம்மளோட பேசிக் ஃபார்முலா. ஸோ இதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. இதை a - b the whole squareல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ a - b the whole squareல a squared -2 × a × b 2 2s are 4 4 × x 4x plus b ஸ்கொயர்டுக்கு x ஸ்கொயர்னு போட்டுடலாம். இங்கே +25 நம்மக்கிட்ட இருக்குது அந்த சைடு. அதே மாதிரி a + b the whole squareல முதல்ல a ஸ்கொயர்டுக்கு 2 ஸ்கொயர்
ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி 2 இன்ட்டு 2 வந்து 4x ப்ளஸ் பி ஸ்கொயர்டுக்கு திருப்பி ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே ஒரு ப்ளஸ் 81 நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ எழுதியாச்சு. இப்போ எல்லா டேர்ம்ஸையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இங்கே 2 ஸ்கொயர்டு வந்து 4, இங்கே மைனஸ் 4x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 25 நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே ப்ளஸ் 4 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 4 ஆகிடும். ப்ளஸ் 4x இங்கே வந்தால் மைனஸ் 4x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அங்கே வந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 81 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே ஒரு மைனஸ் 4 இங்கே ஒரு ப்ளஸ் 4ம் கேன்சல் ஆகிடுது. ஸோ நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே 25ம் இந்த 81ம் இருக்குது. வேரியபிள்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு மைனஸ் 4x இங்கே ஒரு மைனஸ் 4x இருக்குது. மைனஸ் 4xும் மைனஸ் 4xும் மைனஸ் 8x ஆகிடும். 81ம் 25 சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் 56 கிடைக்குது. பிக் நம்பர் சைன் ஈக்குவல் டு 0. மைனஸ் 56 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ் 56 ஆகிடும். அப்போ மைனஸ் 8x இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 56 இருக்குது. மல்டிப்பிள் இருக்க மைனஸ் 8 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு போகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 56 பை மைனஸ் 8ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது 7 டைம்ஸ். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 அப்படின்னு கிடச்சிருக்கு. த பாயிண்ட் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் என்னன்றதை கண்டுபிடிங்க அப்படின்றத உங்களோட கொஸ்டின். பாயிண்ட் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸை தான் நம்ம கொஸ்டினில் x,0 அப்படின்னு எழுதியிருந்தோம். எக்ஸுக்கு வந்து இங்கே மைனஸ் 7 கிடைக்கிறதுனால மைனஸ் 7,0 அப்படின்றத நம்மளோட கரெக்டான ஆன்சர். பாயிண்ட் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தீஸ் 2 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த கண்டிஷன் எழுதி இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.